108 வைணவ திவ்யதேச ஸ்தலங்களிலே நாம் இன்று காண இருப்பது 7வது திருத்தலம் திருக்கண்டியூர் கமலவல்லி நாச்சியார் உடனுரை ஸ்ரீ அரசாப விமோச்சன பெருமாள் ஆலயம். இத்தலத்தின் சிறப்பு என்ன? சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருந்தன. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று. பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்ததால் தானும் சிவனுக்கு ஒப்பானவர் என்று பேசிக்கொண்டு திரிந்தாராம். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விட்டார். பிரம்ம கபாலம் சிவபெருமானின் கரங்களில் ஒட்டி கொண்டது. காசியிலே அன்னபுரி தாயார் பிச்சையிட்டும் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக விலகவில்லை. பல ஸ்தலங்களுக்கு சென்று பல தீர்த்தங்களில் நீராடினாலும் அவருடைய தோஷம் விலகவில்லை. அப்பொழுது சிவபெருமான் திருக்கண்டியூர் வந்து பிரம்மமோட்ச புஷ்கரணையில் நீராடி அரசாப விமோச்சன பெருமாளை சேவித்தவுடன் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக விலகியது. சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை விலகிய அற்புதமான பெருமாள் இத்தலத்து பெருமாள். நவகிரகங்களிலே குரு பகவான் முழுமையான மங்களகாரகர். ஒருவருடைய ஜாதகத்திலே குரு பகவானோடு சனி பகவான் இணைந்திருந்தாலும் குருவை சனி பார்த்தாலும் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடித்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருக்கண்டியூர் ஸ்ரீ அரசாப விமோச்சன பெருமாளை வணங்கினால் அவர்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக விலகும். நின்ற திருக்கோலத்திலே அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் ஆலயம் குடமுருட்டி திருவெண்ணாறு ஆறுகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கண்டியூர் ஸ்ரீ அரசாப விமோச்சன பெருமாள் ஆலயம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான வைணவப்பதி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.